மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்களை டான் டிவியின் கல்வி சேனல் ஊடாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த காணொளி ஊடாக 11வது தேர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக விவரமான முறையில் பார்த்தோம். இன்னைக்கு அந்த 11வது தேர்ச்சியினுடைய அடுத்த பகுதி பொருளாதார அபிவிருத்தி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த பொருளாதார அபிவிருத்தியும் அதனுடைய எதிரான பதமாக இருப்பது வறுமை, பவர்ச்சி. அப்ப மாணவர்கள் இந்த அபிவிருத்தியோட சேர்த்து நீங்கள் வறுமையை சேர்த்து படிக்கவும். பொருளாதார அபிவிருத்தியினுடைய எதிரான சொற்பதம்தான் பிள்ளைகள் வறுமை. இந்த அபிவிருத்தியினுடைய எதிர்ப்பதம் இப்ப நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம். பொருளாதார வளர்ச்சியினுடைய எதிரான சொற்பதம் பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி. அதே போலதான் இங்கு பொருளாதார அபிவிருத்தி. இந்த பொருளாதார அபிவிருத்தியினுடைய எதிர்ப்பதம்தான் வறுமை. அதனாலதான் நாங்க தலையங்கம் பொருளாதார அபிவிருத்தி டேஸ் வறுமை. அப்ப அபிவிருத்தியையும் வறுமையும் சேர்த்து பார்க்க போறோம். சரி, முதலாவது விடயத்துக்கு வாங்கோ. பொருளாதார அபிவிருத்தி. அப்ப எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன? இப்ப பொதுவாக சொல்லுவார்கள் அபிவிருத்தி என்று சொல்றது ஒரு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வார செயற்பாடுதான் அபிவிருத்தி. மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்படுகின்ற ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை தரம். அப்ப அந்த வாழ்க்கை தரம் என்பது பாருங்கள் நிறைய விடயங்களோடு தொடர்புடையதாக இருக்கும். வருமானத்தோடு தொடர்புபடும், வேலை வாய்ப்புகளோடு தொடர்புபடும், அடிப்படை வசதிகளோடு தொடர்புபடும், சமூக நல விடயங்களோடு தொடர்புபடும். அப்படி பாருங்கள், எல்லா விடயங்களோடும் தொடர்பு பட்டதுதான் இந்த வாழ்க்கை தரம். அப்ப மாணவர்கள் அந்த பொருளாதார அபிவிருத்திக்குரிய வரவிலக்கணத்தை வலை இலகுவாக புரிந்து கொள்ளவும். மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்படுகின்ற ஒரு முன்னேற்றம் தான் அபிவிருத்தி. அப்ப பொருளாதார வளர்ச்சி என்று நாங்கள் குறிப்பிடுவதும் பொருளாதார அபிவிருத்தி என்று குறிப்பிடுவதும் வெவ்வேறுபட்ட எண்ணக்கருக்கள். முதல் அதுல மாணவர்களுக்கு ஒரு தெளிவொன்று இருக்கும். இப்ப நாங்கள் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்வதும் பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்வதும் வேறு வேறு பதங்கள். அப்ப பொருளாதார வளர்ச்சி எதனோட தொடர்பு பார்த்த நாங்கள் மெய் உள்நாட்டு உற்பத்தி அல்லது சாத்திய வள வெளியீடு. இந்த மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படுகிற அதிகரிப்பு தான் பொருளாதார வளர்ச்சி. சாத்திய வள வெளியீட்டில் ஏற்படுகிற அதிகரிப்பு தான் பொருளாதார வளர்ச்சி. ஆனா பொருளாதார அபிவிருத்தி என்பது மக்களினுடைய வாழ்க்கை தரத்தோடு தொடர்புபடுத்த போறோம். அப்ப பாருங்கள், பொருளாதார அபிவிருத்தி என்றால் என்ன? ஒரு நாட்டில் மக்களின் வருமானத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்போடு வருமான சமமின்மை குறைந்து தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து கல்வி, சுகாதார மருத்துவம், போஷணை மட்டம், வீட்டு வசதிகள், பொழுதுபோக்கு வசதிகள்,
அரசியல் சுதந்திரம், சூழல் பாதுகாப்பு என்பவற்றில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான முன்னேற்றம். இவ்வளவு விடயங்களிலும் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு வந்தால் இந்த மக்களிடையே காணப்படுகின்ற ஏழ்மை, வறுமை குறைந்து செல்லும். அவ்வாறு அந்த வறுமை குறைந்து கொண்டு போனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றமான ஒரு நிலைக்கு போகும். அதைத்தான் நாங்கள் பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்றோம். அபிவிருத்தி என்பது மாணவர்களுடைய விலகிக் கொள்வோம். அப்ப மக்களுடைய வருமானம் அதிகரிப்பதோடு, வருமான சமமின்மை குறைவதோடு, தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து, கல்வி, சுகாதார மருத்துவம், போஷணை மட்டம், வீட்டு வசதிகள் அவற்றிலே எல்லாம் முன்னேற்றம் ஏற்பட்டு அந்த மக்களின் வறுமை படிப்படியாக குறைந்து கொண்டு வர ஒரு செயல்முறைதான் பொருளாதார அபிவிருத்தி. அப்ப அபிவிருத்தி என்பது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுகின்ற ஒரு நடவடிக்கை. அப்ப வாழ்க்கை தரம் முன்னேறிக்கொண்டு வாரத்துக்கு தனிநபர் வருமான அதிகரிப்பு என்பது அவசியம். ஆனால் வருமானம் மட்டும் அதிகரித்தால் மக்களுடைய வாழ்க்கை தரம் அங்கு முன்னேற்றம் அடைந்து விடும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. என்ன நாங்கள் பாருங்கள், இந்த அபிவிருத்தி என்பது பல விடயங்களோடு, அதாலாம் பாருங்கள் அடுத்ததாக மீண்டும் சொல்லி இருக்கிறேன், பொருளாதார வளர்ச்சியுடன் சமூக, கலாசார, அரசியல் மற்றும் சுற்றாடல் துறைகளில் ஏற்படுகின்ற முன்னேற்றம். பிறகு அப்ப பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு வந்தால், அதன் மெய் வெளியீடு நீண்டகால போக்கில் அதிகரித்தால் தனிநபர் வருமானம் அதிகரிக்கும். அப்ப அந்த தனிநபர் வருமானத்தில் ஏற்படுகிற அதிகரிப்போடு சமூக ரீதியான விடயங்கள், அரசியல் விடயங்கள், கலாசார விடயங்கள், சுற்றாடல் சார்ந்த விடயங்கள், இவை எல்லாத்திலேயும் ஏற்பட்டு கொண்டு வர ஒரு முன்னேற்றம் தான் அபிவிருத்தி. அவதால சொல்லுவார்கள், பொருளாதார அபிவிருத்தி என்பது ஒரு பல்துறை சார்ந்த எண்ணக்கரு. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? பல்துறை சார்ந்தது என்று பல விடயங்களோடு தொடர்பு பட்டது. இது ஒரு பல விடயங்களோடு தொடர்பு பட்டது. அப்ப இவ்வளவு விடயங்களையும் சேர்த்து தான் இந்த அபிவிருத்தி என்ற எண்ணக்கருவை விளங்கப்படுத்துகிறது. சரியானவர்கள், அப்ப ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு பொருளாதார அபிவிருத்திக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருக்கு. அப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்த எண்ணக்கரு. அப்ப ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு தான் பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth. அப்ப அந்த நாட்டின மெய் வெளியீடு கூடிக்கொண்டு வரும். ஆனால் அபிவிருத்தி என்னது? அந்த மெய் வெளியீட்டில் ஏற்படுகிற அதிகரிப்போடு சமூக ரீதியான விடயங்கள், அரசியல், கலாசாரம், சுற்றாடல் சார்ந்த சகல விடயங்களிலும் ஏற்படுகின்ற ஒரு எழுச்சி, இதுதான் பொருளாதார அபிவிருத்தி. அப்ப பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கின்றது. முதலாவது மாணவர்களுக்கு விளங்கிக் கொள்ளும். வளர்ச்சிக்குரிய வரவிலக்கணம் என்ன, அபிவிருத்திக்குரிய வரவிலக்கணம் என்ன? அப்ப ஒரு பொருளாதார வளர்ச்சியோடு பாருங்க, ஒரு பொருளாதார அபிவிருத்திக்காக பொருளாதார வளர்ச்சியோடு பின்வரும் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படல் வேண்டும். பின்வரும் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படல் வேண்டும். என்னத்துக்காக? பொருளாதார அபிவிருத்திக்காக. இப்ப பொருளாதார வளர்ச்சியாலே மட்டும் அபிவிருத்தியை கொண்டு வர முடியாது.
மெய் வெளியீடு அதிகரித்து தனிநபர் வருமானம் மட்டும் அதிகரிப்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்நிலைக்கு கொண்டு வராது. அது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குரிய ஒரு உந்து சக்தியாக அங்கே இருக்கும். அதாலதான் பாருங்கள் அங்க திருப்பி சொல்லுகிறோம், பொருளாதார அபிவிருத்திக்காக பொருளாதார வளர்ச்சியோடு பின்வரும் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படல் வேண்டும். அப்ப பாருங்க, முதலாவது நிபந்தனை, பொருளாதாரத்தின் உற்பத்தி துறை கட்டமைப்பில் மாற்றம் நிகழ வேண்டும். இதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியிலே பொருளாதார கட்டமைப்பு என்று விளங்கப்படுத்தி விட்டன. ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு விரைக்கை அங்கே கைத்தொழில்துறைகளும் சேவைத்துறைகளும் வளர்ச்சி அடைந்து அந்த பொருளாதாரம் சேவைத்துறையில் முதலிடத்தை நோக்கி வர வேணும். அப்ப இந்த சேவைத்துறையில முதலிடத்தை நோக்கி வருகின்ற போது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு எழுச்சி உண்டாகும். அப்ப பொருளாதார வளர்ச்சியால கட்டமைப்பு மாறவும். அடுத்தது பாருங்க, வளங்களின் உற்பத்தி திறன். வளங்களினுடைய உற்பத்தி திறனில் ஒரு மேம்பாடு நிகழ வேண்டும். பொருளாதார வளர்ச்சிக்காக வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மூலங்களில் ஒன்று வளங்களின் உற்பத்தி திறன் என்றது மாணவர்களுக்கு தெரியும். அப்ப உற்பத்தி திறன் அதிகரிக்கும். உற்பத்தியில கையாளப்படுகின்ற நுட்ப முறை, அதாவது தொழில்நுட்பமானது முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டு வருவோம். அப்ப நாங்கள் ஒரு பாரம்பரிய முறைகளில் இருந்து ஒரு நவீன முறைகளை நோக்கி வளரவும். அவர் தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் முன்னேற்றம் வருது என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்திலே ஆராய்ச்சி அபிவிருத்திகள் விருத்தியாகி கொண்டிருக்கும், கல்வி நிலை விருத்தியாகி கொண்டிருக்கும். அவர் தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சி நிகரேக்க பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும். அப்ப பொருளாதார வளர்ச்சி இதையும் செய்யும். அடுத்தது பாருங்கள், ஒரு பொருளாதாரம் நவீனமயமாகுதல் வேண்டும். ஒரு பாரம்பரிய முறைமையில இருந்து நாங்கள் நவீனமாக வேணும். நவீனமயமாகுதல் நாங்க மாணவர்களுக்கு விளங்குவோம். பொருளாதாரத்தில் நாங்கள் சொல்றோம் ஒவ்வொரு விடயத்திலையும் நவீனமயமான முறை. தெரியும். அப்ப அந்த நவீனமயமாகிற முறை மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு மேம்பாட்டை கொண்டு வரும். வருமானத்தில் இருக்கிற சமமின்மை குறைய வேண்டும். நாங்கள் அதை பற்றி தனியே பார்க்க போறோம். வருமான சமமின்மை குறைந்து கொண்டிருக்கும், ஏற்றத்தாழ்வு குறைஞ்சு கொண்டிருக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து ஊழியர் படையில் வேலையற்றோர் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வரவும், தொழில் புரிவோருக்கு ஒரு நிறைவான வேலை கிடைக்க வேணும். இது மாத்திரமல்லாமல் சமூக விடயங்கள், கல்வி, சுகாதாரம், போஷண மட்டம், ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாகும். அப்ப வேற ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு அபிவிருத்தியை கொண்டு வர வேணும் என்றால் பாருங்க நிறைய விடயங்களில் மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப இதால பகுதி 2 உங்கள்ட்ட ஒரு வினாவை அடிக்கடி கேட்கிற நாங்கள், பொருளாதார வளர்ச்சியினால் மட்டும் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி விட முடியுமா? இந்த பொருளாதார வளர்ச்சியால மட்டும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி விட முடியுமா? பொருளாதார வளர்ச்சியால மட்டும் அபிவிருத்தியை கொண்டு வர முடியாது. அந்த பொருளாதார வளர்ச்சியோடு பொருளாதாரத்தில் பாருங்கள் மாற்றங்கள் நிகழவும். அப்ப உற்பத்தி கட்டமைப்பு மாற வேணும். இரண்டாவது நாங்கள் சொல்றோம், உற்பத்தியில கையாளப்படுகிற தொழில்நுட்ப முறை முன்னேற்றம் அடைய வேணும், வளங்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்க வேணும், வருமான சமமின்மை குறைய வேணும் அல்லது நீங்க வேணும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும், சமூக விடயங்கள், கல்வி, சுகாதாரம், போஷண மட்டங்கள் எழுச்சி அடைந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் அங்க உருவாகவும். ஆனா இவ்வளத்தையும் ஒரு பொருளாதார வளர்ச்சியினால் மட்டும் ஏற்படுத்திவிட முடியாது.
அவர் பொருளாதார வளர்ச்சியோடு இவ்வளவு மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருந்தால் தான் நாங்கள் அபிவிருத்தி என்பது சாத்தியப்படும். ஆகவே மாணவர்கள், முதலாவது விடயம் நீங்கள் இதில் கற்றுக்கொள்ள வேணும். ஒரு பொருளாதார அபிவிருத்தி என்பதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன? முதலே படிச்சிட்டோம். ஒரு வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? ஒரு அபிவிருத்திக்கு பொருளாதார வளர்ச்சி அவசியம். ஆனால் அபிவிருத்திக்கு வளர்ச்சி அவசியமாக இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியால் மட்டும் அபிவிருத்தியை உருவாக்கிவிட முடியாது. பொருளாதார அபிவிருத்தி வளர்ச்சியால மட்டும் பெறாது. அந்த வளர்ச்சியோடு சேர்ந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேணும், ஒரு பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேணும் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளவும். இவ்வளவு விஷயம் விளங்கி இருக்குன்னு நினைக்கின்றேன். அடுத்த விடயத்துக்கு பாருங்கள். அடுத்த விடயம், ஒரு நாட்டின் அபிவிருத்தி நிலைமைகளை மதிப்பீடு செய்யும் போது நீர் கவனத்தில் கொள்ளும் விடயங்கள் என்ன? நீங்கள் ஒரு அபிவிருத்தி சம்பந்தமாக, ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக நீங்கள் ஒரு ஆய்வை செய்ய, அபிவிருத்தி சம்பந்தமான ஆய்வை நீங்கள் செய்ய என்னென்ன விடயங்களை நீங்கள் கருத்தில் எடுக்கணும் பாருங்க. முதலாவது, நாங்கள் வருமானத்தையும் வருமான மறுபங்கீட்டையும் எடுப்போம். ஒரு நாட்டு மக்களினுடைய தனிநபர் வருமானம் எப்படி இருக்குது, அந்த மக்களுக்கிடையே வருமான சமமின்மை எப்படி இருக்கு, வருமான மறுபங்கு, தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது, சுகாதார மருத்துவம், கல்வி நிலைமை, போசனை மட்டம், வீட்டு வசதிகள், பொழுதுபோக்கு வசதிகள், அரசியல் சுதந்திரம், சூழல் பாதுகாப்பு. பாருங்க, இவ்வளவு விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுத்துத்தான் ஒரு பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டும். இதுல பிள்ளைகள் என்னத்தை நான் வலியுறுத்துறேன் என்றால், ஒரு விடயத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் அபிவிருத்தியை மதிப்பீடு செய்யலாம். இப்ப தனிநபர் வருமானத்தை மட்டும் வச்சுக்கொண்டு அபிவிருத்தியை மதிப்பிடலாம். அது அபிவிருத்தியை மதிப்பீடு செய்வதற்கு ஒரே ஒரு விடயம். அதை விட நீங்கள் என்னென்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கணும். இவ்வளவு விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுத்துத்தான் ஒரு அபிவிருத்தி தொடர்பான மதிப்பீட்டை செய்கின்றோம். அவர் பொருளாதார அபிவிருத்தியை மதிப்பீடு செய்யும் போது கருத்தில் கொள்ளப்படுகின்ற சமூக பொருளாதார விடயங்கள். அடுத்தது பாருங்கள், பதம் மானிட அபிவிருத்தி, ஹியூமன் டெவலப்மெண்ட். பாருங்க, தனியே ஒரு பதம் கொடுத்திருக்கிறார்கள், மானிட அபிவிருத்தி. அப்ப மானிட அபிவிருத்தி என்ன? நாங்கள் பொதுவாக மக்களை வைத்துத்தான் அபிவிருத்தியை படிப்பிக்கிறது. அது பொதுவாக பொருளாதார அபிவிருத்தி. இப்ப திருப்பி போட்டிருக்கிற பாருங்கள், மானிட அபிவிருத்தி. மனிதர்களுக்கு தமது மானிட ஆற்றல்களை முழுமையாக விரிவுபடுத்திக் கொள்வதற்கு, தங்களுடைய மானிட ஆற்றல்களை முழுமையாக விரிவுபடுத்திக் கொள்வதற்கு அவ்வாற்றல்களை பொருளாதார, சமூக, கலாசார மற்றும் அரசியல் துறைகளினுள் அந்த ஆற்றல்களை உச்ச அளவில் பெற்றுக் கொடுப்பதும் எதிர்கால பரம்பரைக்கு அவ்வுரிமையை உறுதிப்படுத்துவதும் மானிட அபிவிருத்தி என அழைக்கப்படும். அப்ப மாணவர்கள் வடிவ விளங்கிக் கொள்ளணும், இந்த மானிட அபிவிருத்தி என்பது எதை குறிப்பிடுகிறது?
மீண்டும் அந்த விரவிலக்கணத்தை சொல்லுகிறேன். மனிதர்களுக்கு தமது மானுட ஆற்றல்களை முழுமையாக விரிவுபடுத்திக் கொள்வதற்கு போலவே அவ்வாற்றல்களை பொருளாதார, சமூக, கலாசார மற்றும் அரசியல் துறைகளினுள் உச்ச அளவில் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றலை பெற்றுக் கொடுப்பது, எதிர்கால பரம்பரைக்கு அந்த உரிமையை உறுதிப்படுத்துவதும் மானுட அபிவிருத்தி என அழைக்கப்படும். இந்த மானுட அபிவிருத்தி நிகழ்கால மக்களையும் எதிர்கால பரம்பரையையும் வைத்துக் கொண்டு விளங்கப்படுத்துது. அப்ப பொருளாதார அபிவிருத்தி என்னத்தை குறிப்பிட்டது, மானுட அபிவிருத்தி என்னத்தை குறிப்பிட்டது என்றது உங்களுக்கு விளங்கும். சரி மாணவர், அப்ப இனி நாங்கள் இதில் பார்க்க போறோம். இந்த பொருளாதார அபிவிருத்தியிலை முதலாவது விடயம் வருமானம். இந்த பிள்ளைகள் நாங்கள் வருமானம் என்று சொல்றது தனிநபர் வருமானம், அதாவது தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி, பெர் கேபிட்டா இன்கம். ஒரு தனிநபர் வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த தியரியை விளங்கப்படுத்துகிறோம். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியை சனத்தொகையால பிரித்தால் தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி வரும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை சனத்தொகையால பிரித்தால் தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி வரும். அது தனிநபர் வருமானம். அப்ப இந்த வருமானம் என்பது பாருங்க, வருமானம் என்பது காரணி சேவையின் உடைமையாளர்களுக்குரியது தானே. நீங்க பேரின பொருள்களுக்குள்ள படிச்சதுக்குள்ள வாங்கும். காரணி சேவையினுடைய உடைமையாளன் வீட்டுத்துறை. அப்ப காரணி சேவையின் உடைமையாளன் என்ன செய்கிறார், தன்னிடம் இருக்கிற வருமானத்தை நிறுவனத்துறைக்கு, அவர்கள் வீட்டுத்துறை தன் வருமானத்தை நிறுவனத்துறையில் இருந்துதான் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்ப காரணி சேவைகளை வீட்டுத்துறை நிறுவனத்துறைக்கு உற்பத்திக்காக வழங்கி, அவன் நிறுவனத்துறையில இருந்துதான் வீட்டுத்துறைக்கு வருமானம் கிடைக்கின்றது, காரணி வருமானங்கள். அப்ப காரணி வருமானத்தினுடைய உடைமையாளர்கள் வீட்டுத்துறையினர். ஆனா இந்த வீட்டுத்துறையினர் பெற்றுக்கொள்ளுகிற வருமானம் ஒரே அளவில் இல்லை. மாணவர்களுக்கு தெரியும், வீட்டுத்துறையினர் பெற்றுக்கொள்ளுகிற வருமானம் ஒரே அளவில் இல்லை. அப்ப வீட்டுத்துறையினர் பெற்றுக்கொள்ளுகிற வருமானம் ஒரே அளவில் இல்லை என்றால் அந்த வீட்டுத்துறையினர் சிலர் அதிக வருமானத்தை பெறுகிறார்கள், சிலர் குறைந்த வருமானத்தை பெறுகிறார்கள். அப்ப இந்த வீட்டுத்துறையினர்களுக்கு இடையே பார்க்கிறீங்கள், வருமானத்திலே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. அப்ப சிலர் கூடிய வருமானத்தை பெற, சிலர் குறைந்த வருமானத்தை பெறுகிறார்கள். அப்ப இதுதான் வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு. இதை நீங்க தேர்ச்சி 8 இருந்தே படிச்சு கொண்டு வாரீங்கள், வருமான சமமின்மை. அப்ப இந்த வருமான பரம்பல், இப்ப நான் சொல்லுறேன், இந்த வருமான பரம்பல் ஒரு நாட்டினுடைய தேசிய வருமானம், ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானம் வீட்டுத்துறையினர்களுக்கிடையே எப்படி பகிரப்படுகின்றது. காரணி சேவை என்ற உடைமையாளர்களுக்கிடையே காரணி மொத்த வருமானம் அப்படி பகிரப்படுகிறது. அப்ப அந்த வருமான பரம்பலில் 2 விடயங்கள் உண்டு. ஒன்று முழு வருமான பரம்பல், இரண்டாவது சார்பு வருமான பரம்பல். இந்த வருமான பரம்பல பிள்ளைகள் நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். முழு வருமான பரம்பல், சார்பு வருமான பரம்பல். அப்ப வருமான பெரம்பல், அப்ப இந்த வருமான பெரம்பல் என்பது நாங்கள் யாரோட தொடர்பு படுத்துகிறோம், காரணி சேவையினுடைய உடைமையாளரோடு, அண்ணான் வீட்டுத்துறையோடு. அப்ப காரணி சேவை என்ற உடைமையாளன் வீட்டுத்துறையினர் என்றது மாணவர்களுக்கு தெரியும்.
அப்ப அந்த வீட்டுத்துறையினர் பெற்றுக்கொள்ளுகின்ற வருமானம் வீட்டுத்துறையினர்களுக்கு இடையில் எப்படி பகிரப்பட்டு கொண்டிருக்கும்? அப்ப இந்த வருமான பெரம்பல், அதாவது வருமானம் பங்கிடப்படுகின்ற முறையை வைத்துக் கொண்டு அதை 2 விதமாக பிரிக்கிறார்கள். முழு வருமான பெரம்பல், சார்பு வருமான பெரம்பல். அதுல பாருங்கள், முதலாவது முழு வருமான பெரம்பல். அப்ப முழு வருமான பெரம்பல் என்ன? இப்ப நாட்டினுடைய மொத்த வருமானம், இந்த மொத்த வருமானத்தை தான் நாட்டின் தேசிய வருமானம், அதான் GNI. நீங்க தேசிய கணக்கீட்டில் gross national income என்று படிச்சோம். அப்ப நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானம் இப்ப வீட்டுத்துறையினர்களுக்கிடையே பங்கிடப்படும். ஆனால் அந்த வீட்டுத்துறை பெற்றுக்கொள்ளுகிற வருமானத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. இந்த வீட்டுத்துறை பெற்றுக்கொள்ளுகிற வருமானத்தில் பிள்ளைகள் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. அப்ப பாருங்கள், அவர்கள் அந்த பெறுகின்ற வருமானத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வை வச்சு நாங்கள் இங்கே ஒரு வகைப்படத்தில் செய்ய போறோம். மாத வருமானம் 1000 ரூபாவுக்கு கீழ் பெறுவோம். 1000க்கும் 2000க்கும் இடையில், 2000க்கும் 3000க்கும் இடையில், இப்படி இந்த வருமான அளவுகளை வெளிப்படுத்தினால் இதைத்தான் சொல்றது வருமான வகுப்பு. இதுதான் பிள்ளைகள் வருமான வகுப்பு. அப்ப வருமானத்தை நாங்கள் மாத அடிப்படையில் பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு 1000 ரூபாவை விட குறைந்த வருமானம் பெறுவோர், 1000க்கும் 2000க்கும் இடையில் வருமானம் பெறுவோர், 2000க்கும் 3000க்கும் இடையில். அப்ப இப்படி ஒவ்வொரு வருமான அளவுகளிலும் அந்த உள்ளடங்குவோரின் எண்ணிக்கையை சதவீதத்தில் வெளிப்படுத்தினால் முழு வருமான பெரம்பல். இந்த முழு வருமான பெரம்பலின்படி பாருங்கள், அப்ப மாத வருமானம் 1000 ரூபாவுக்கு கீழ் 10% இருக்கிறார்கள். 1000க்கும் 2000க்கும் இடையில 8%, 2000க்கும் 3000க்கும் இடையில 7%. அப்படியே நாங்கள் குறைந்த வருமானத்திலே இருந்து கூடிய வருமானம் வரைக்கும் இந்த வருமான வகுப்பை போட்டுக்கொண்டு போறேன். அப்ப ஒவ்வொரு வருமான வகுப்புக்குள்ளேயும் எத்தனை வீதமானவர்கள் உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதுதான் முழு வருமான பெரம்பல். அப்ப இந்த முழு வருமான பெரம்பல் என்ன செய்தியை எங்களுக்கு சொல்லுதென்றால், ஒரு குறிக்கப்பட்ட வருமானத்துக்கு கீழே எத்தனை வீதம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த தரவின்படி பாருங்க, 5000 ரூபாய் வரைக்கும் 4000க்கும் 5000 இது வரைக்கும் எடுப்போம். இந்த மேலை இப்ப 5000 ரூபாவுக்கு வரைக்கும் 5000 ரூபாவுக்கு கீழே வருமானம் பெறுவோர், அப்ப நீங்கள் இவ்வளத்திலேயும் பெர்சன்டேஜ் 10, 8, 18, 25, 31, 5, 36. அப்ப மாத வருமானம் 5000 ரூபாவுக்கு கீழே பெறுவோர் 36%. அப்ப 5000 ரூபாவுக்கு கீழே 36% என்று சொன்னால் மிகுதியாக உள்ள 64%, மிகுதியாக உள்ள 64%, என்ன அர்த்தம்? 5000 ரூபாவுக்கு மேலே வருமானத்தை பெறுகிறார்கள். விளக்குதா இந்த தரவு தொகுதி? இதில் நான் பிரிச்சிருக்கிறேன். 5000 ரூபாவை விட குறைவான வருமானத்தை பெறுவோர் 36%, 5000 ரூபாவுக்கு மேல வருமானத்தை பெறுவோர் 64%. அப்ப மொத்தமாக வருமானம் பெறுவோரை 100% என்று நாங்கள் எடுத்தால் ஒரு எல்லையை விட கீழே வருமானம் பெறுவோர் எத்தனை வீதம்?
அந்த எல்லைக்கு மேல வருமானம் பெறுவோர் எத்தனை வீதம் என்பதை நாங்கள் வகைப்படுத்தி வெளிப்படுத்தினால் அதைத்தான் சொல்றது பிள்ளைகள் முழு வருமான பெறம்பல். இது விளங்கி இருக்கு. அப்ப இந்த முழு வருமான பெறம்பல் என்ன செய்தி எங்களுக்கு சொல்லுது? ஒரு குறிக்கப்பட்ட வருமான மட்டத்தை விட கூடிய வீதத்திலே எத்தனை வீதமானோரும் குறைந்த வீதத்திலே எத்தனை வீதமானவர்களும் இருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, இரண்டாவது சார்பு வருமான பெறம்பல். இந்த சார்பு வருமான பெறம்பல் என்ன சொல்லுதுன்னா, வருமானம் பெறுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் தானே, வடிவ விளங்கும். இப்ப ஒரு நாட்டிலே இப்ப வருமானம் பெறுவோர், இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு எடுப்போம், இப்ப ஒரு நாட்டில வருமான உழைப்பாளர்கள் ஒரு 20 மில்லியன் பேர் இருக்கணும் என்று வைப்போமே. வருமானத்தை உழைக்கிற வீட்டுத்துறையினர் ஒரு 20 மில்லியன் பேர் இருக்கணும். இப்ப இந்த நாட்டினுடைய வருமானம், நாட்டினுடைய மொத்த வருமானம் 1000 மில்லியன் ரூபாய் என்று வைப்போமே. நாட்டினுடைய மொத்த வருமானம் 1000 மில்லியன் ரூபாய். அப்ப இந்த 1000 மில்லியன் ரூபாய் வருமானமும் இந்த 20 மில்லியன் மக்களுக்கிடையே பங்கிடப்படும். ஆனா பங்கிடப்படையக்கு உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் சமமான அளவில் இந்த வருமானம் கிடைக்காது. அப்ப இதுல சில பேர் குறைந்த அளவு வருமானத்தை பெறுவினம், சில பேர் கூடிய அளவு வருமானத்தை பெறுவினம். அப்ப வருமானம் கிடைக்கின்ற அளவின் அடிப்படையில் அந்த வருமானத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. விளங்குது? அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த வருமானம் பெறுபவர்களை, இந்த வருமானம் பெறுகின்ற மக்களை அவர்கள் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் சம குழுக்களாக பிரிப்போம். சம குழுக்களாக பிரிப்போம். சரி, இப்ப 20 மில்லியன் மக்கள் வருமானம் பெறுவோர். அப்ப இந்த 20 மில்லியன் என்று நான் சொல்றது அந்த நாட்டினுடைய சனத்தொகை 20 மில்லியன். அப்ப அந்த ஒவ்வொரு வருமான பிரிவுக்குள்ளையும் வாரவர்களின் எண்ணிக்கையை சமமாக பிரிக்கிறோம். சரி, இப்ப நான் 10 குழுக்களாக பிரிக்க போறேன். ஒவ்வொரு குழுவுக்குள்ளையும் 2 மில்லியன் பேர் வருவினம். அப்பதான் பாருங்க, முதலாவது வருமான பிரிவு. அப்ப அந்த முதல் 2 மில்லியன், 20 மில்லியனை நாங்க 10ஆல பிரிச்சா ஒவ்வொரு குழுவுக்குள்ளையும் 2 மில்லியன் பேர் வருவினம். ஆனால் இந்த ஒவ்வொரு பிரிவினரும் ஒரே அளவிலான வருமானத்தை பெறுவார்களா? இல்லை. அப்ப ஏற்றத்தாழ்வு இருக்கும். அப்ப இவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அவர்கள் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் அவர்களை நாங்கள் வரிசைப்படுத்துகிறோம். இப்ப நான் குறைந்த வருமானத்திலே இருந்து கூடிய வருமானம் வரைக்கும் அவர்களை நாங்கள் வரிசைப்படுத்துகிறோம். பாருங்க, அப்ப முதல் 10, அதாவது 2 மில்லியன் என்றால் 20 மில்லியன்ல 2 மில்லியன் என்றால் 10 வீதத்தினர். அவத முதல் 10 வீதத்தினரும் குறைந்த வருமானத்தை பெறுவோர். அடுத்த 2 மில்லியனும் அவர்களை விட கொஞ்சம் கூட வருமானத்தை பெறுவோர். அப்ப என்ன வரிசையில வகைப்படுத்தி இருக்கிறேன்? ஏறு வரிசை. ஏறு வரிசை. அதன் முதலாவது மாணவர்கள் விளங்குவோர் ஒன்று ஏறு வரிசைப்படுத்தலாம் அல்லது இறங்கு வரிசைப்படுத்தலாம். அப்ப வருமானம் பெறுவோரை மீண்டும் சொல்லுகிறேன், படிவாக அவதானியுங்கோ. இந்த சார்பு வருமான பெறம்பல் மிக மிக முக்கியம். வருமானம் பெறுவோரை சமகுழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினரும் மொத்த வருமானத்தில் எத்தனை வீதத்தை பெற்றுக்கொள்ள போயினோம் என்றதை நாங்கள் என்ன செய்ய போறோம்? வரிசைப்படுத்த போறோம். ஒன்று ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை. நாங்கள் வரிசைப்படுத்த போறோம். ஒன்று ஏறு வரிசைப்படுத்தி கொண்டு போகலாம் அல்லது பிள்ளைகள் இறங்கு வரிசைப்படுத்தி கொண்டு போகலாம். நான் சொன்னது விளங்கி இருக்கு எல்லாரும். வரிசைப்படுத்துவோம்.
அப்ப நாங்கள் இங்கே 7 வரிசைப்படுத்திக்கை பாருங்க. முதலாவது 10 குழுக்களாக பிரித்தா ஒரு குழுவுக்குள்ள 10 வீதம். அப்ப குறைந்த வருமானத்தை பெறும் 10 வீதம். அவர்கள் மொத்த வருமானத்திலே அவர்கள் 1.6 வீதத்தை பெறுகிறார்கள். 10 வீதமானோரும் 1.6 வீதம். அடுத்த 10 வீதத்தினரும் பாருங்கள் 3.2. அடுத்த 10 வீதத்தினரும் பாருங்கள் 4.3. அடுத்த 10 வீதத்தினரும் பாருங்கள் 5.3. அடுத்த 10 வீதத்தினரும் பாருங்கள் 6.4. இப்படியே வருமானம் பெறுபவர்கள் கீழ் வருமான பிரிவினர்ல இருந்து மேல் வருமான பிரிவை நோக்கி கொண்டு போறோம். அப்ப மொத்த வருமானத்திலே குறைந்த வருமானத்தை பெறுவோர் மொத்த வருமானத்திலே பெற்றுக்கொள்ளுகிற வீதம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். விவரங்கள் 1.6, 3.2 அடுத்தாக. அப்ப இப்படியே நாங்கள் வரிசைப்படுத்தி கொண்டு போகும்போது இறுதியில பாருங்கள் மிகவும் உயர்ந்த வருமானத்தை பெறும் 10 வீதத்தினர், மிகவும் உயர்ந்த வருமானத்தை பெறுகின்ற 10 வீதத்தினர் பாருங்க மொத்த வருமானத்திலே 35.4 வீதத்தை பெறுகின்றனர். வேறு வரிசையில போகுதுன்றது விளங்குதானே? சரியமானவர்கள். அப்ப ஆகவே நாட்டினுடைய மொத்த வருமானத்தை கூட்டினால் 100 வீதம். வருமானம் பெறுகிற மக்கள் பிரிவினரை கூட்டினால் 100 வீதம். அப்ப இங்கேயும் 100 வீதம், அங்கேயும் 100 வீதம். ஆனால் அந்த 100 வீதமானவர்களையும் நாங்கள் 10 குழுக்களாகவோ 5 குழுக்களாகவோ சமமான அளவில் பிரிக்கிறோம். பிரித்து அவர்கள் மொத்த வருமானத்திலே பெற்றுக்கொள்ளுகின்ற சதவீதத்தை எடுத்து பார்த்தால் ஒரே அளவில் இல்லை, ஒரே அளவில் வராது. விளங்கியிருக்க இதுல நான் சொன்னது. அப்ப சார்பு வருமான பெரம்பல் தான் எங்களுக்கு மிக மிக முக்கியம். இதுல நான் போட்ட தரவின்படி பாருங்க. சரி, இப்ப மிகவும் குறைந்த வருமானத்தை பெறுகின்ற 10 வீதத்தினர் மொத்த வருமானத்திலே 1.6 சதவீதத்தை 1.6 சதவீத வருமானத்தை பெற்றிருக்கிறார்கள். மிக உயர்ந்த வருமானத்தை பெறுகின்ற 10 வீதத்தினர் பாருங்கள் 35.4 சதவீதமான வருமானத்தை பெற்றிருக்கிறார்கள். 35.4 சதவீதமான வருமானத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்ப முதலாவது குறைந்த வருமானத்தை பெறும் 10 வீதத்தினர், கூடிய வருமானத்தை பெறும் 10 வீதத்தினர் என்றால் உள்ளடங்குவோரின் எண்ணிக்கை சமந்த உள்ளடங்குற பெர்சன்டேஜ் சமனத்தனியமா இருக்கு. ஆனால் அவர்கள் மொத்த வருமானத்திலே பாருங்கள் இவர்கள் குறைந்த வருமானம், இவர்கள் கூடிய வருமானம். திட்ட தெளிவாக எங்களுக்கு விளங்குது. ஒரு வருமானத்திலே ஒரு அன்பேலன்ஸ், ஒரு ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்கின்றது. அப்ப குறைந்த வருமான பிரிவினரும் இருக்கணும், கூடிய வருமான பிரிவினரும் இருக்கணும். பாருங்க குறைந்த வருமான பிரிவினரும் இருக்கணும். அப்ப முதல் 1.6, அடுத்த பிரிவினர் 35.4. ஆனால் இந்த உள்ளடங்குறோர் சதவீதத்தை எடுத்து பாருங்கள் சமம். நான் சொன்னேன், இப்ப 20 மில்லியனை நாங்கள் 10 குழுவாக பிரித்தால் அப்ப முதலாவது குழுவுக்குள்ள 2 மில்லியன், அடுத்த குழுவுக்குள்ளையும் 2 மில்லியன். ஆனால் அந்த முதல் 2 மில்லியன் மக்களும் லோ இன்கமில் இருக்கிறார்கள். ஏன்? அவை மொத்த வருமானத்திலே 1.6 வீதத்தை தானே பெற்றுக் கொள்ளினோம். சரி, அடுத்த 2 மில்லியனையும் எடுத்து பாருங்கள். ஆனா அவர்கள் மொத்த வருமானத்தில் 35.4 வீதம் என்றால் அவர்கள் மிக உயர்ந்த வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மிக குறைந்த வருமானத்தை பெறுகிற மக்கள் பிரிவினரின் வாழ்க்கை தரம் கீழ்மட்ட நிலையில் இருக்க,
மிக கூடிய வருமானத்தை பெறுகிற மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்த மட்டத்திலே இருக்கு. அப்ப வருமானத்திலே உண்மையில ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. விளங்கி இருக்கு. அப்ப முழு வருமான பரம்பலை விட இந்த வருமானத்திலே இருக்கிற ஏற்றத்தாழ்வை தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பது சார்பு வருமான பரம்பலை. அப்ப முழு வருமான பரம்பலை விட மிகவும் சிறந்தது எது பிள்ளைகள்? சார்பு வருமான பரம்பலை. அப்ப சார்பு வருமான பரம்பலை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த வருமான சமமின்மை அதிகரித்துக் கொண்டு போகிறதா குறைஞ்சு கொண்டு போறதா என்றதை பற்றி சொல்ல போகும். ஆகவே இந்த வருமான பெரம்பலை இரண்டு வகையான வருமான பெரம்பலும் தெளிவாக மாணவர்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். முழு வருமான பெரம்பலை விட சார்பு வருமான பெரம்பல் தான் மிக மிக முக்கியமான விடயம் என்றதையும் புரிந்து கொள்ளும். சரியா? அப்ப நாங்கள் இன்றைய காணொளி ஊடாக அபிவிருத்தி என்றால் என்ன, பொருளாதார அபிவிருத்திக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கும், மானுட அபிவிருத்தி என்றால் என்ன, பிறகு வருமான பெரம்பலை ரெண்டு வகையான வருமான பெரம்பலை எடுத்து பார்த்திருக்கிறோம். அப்ப இவ்வளவு நேரமும் நான் கூறிய கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.